நாட்டுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா கொள்ள. கடந்த 2-3 மாதங்களாக இந்த திமுகவின் வீரியம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. சொல்லுவாங்கல்ல, புயலின் வீரியம் பயங்கரமாக இருக்கு, ஜுரத்தின் வீரியம் பயங்கரமா இருக்கு. அதனால இந்த திமுக வைரஸோட வீரியம் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகுது எல்லா இடத்துலயுமே. முட்டாள்தனத்தின் உச்சத்துக்கே போயிட்டாங்க. பைத்தியம் முத்திருச்சுரா அப்படின்ற மாதிரி உச்சத்துக்கே போயிட்டாங்க. ஜீரோ கல்டிவேஷன்றாரு கஞ்சா, செடி முளைச்சு கிடக்குது 3 அடியில ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பின்னாடி. சிஎம்ஏ மறுப்பு தெரிவிக்கிறார். என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொல்றாரு முதல்வர் அவர்கள். லா அண்ட் ஆர்டர். இன்னைக்கு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பூந்து ஒருத்தனை வெட்டுறாங்க. திரு அண்டா செந்தில் அவர்கள் ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போனவர் ரவுடிசம் கூப்பிட்டு அவரே வாக்குமூலம் கொடுக்குறாரு. சேகர் பாபுவின் கொள்கை தளபதிகள், தலைவரின் கொள்கை தளபதிகள், அந்த தரப்பா ஒரு வீடியோவும் போட்டிருக்கும். இது லாஸ்ட் ஒரு 15-20 டேஸ்ல நான் சொல்றேன். தொடர்ந்து அதுக்கு முன்னாடி திருத்தணி அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல போட்டு வெட்டின மேட்ரு தொடர்ந்து பாருங்க. முட்டாள்தனத்தின் உச்சத்துக்கே போறாங்க. லேப்டாப்பை கொடுத்தாங்க, கொடுத்து உருட்டுனாங்க. 10 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதை போட்டு கிழிச்சாச்சு. ஏன்னா கொடுத்தது பாத்தீங்கன்னா காலேஜ் லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா அவங்க தான் ஓட்டு போற உரிமை இருக்கு. கொடுக்க வேண்டியது +1 +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதான் கொடுக்கல. அந்த லேப்டாப்பை வாங்கி போட்டு எப்படிலாம் அந்த முதல்வர் படத்தையும் கலைஞர் படத்தையும் அழிக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனி டுட்டோரியல் வீடியோ போட்டு சுத்திட்டு இருக்காங்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ தொடர்ந்து செருப்படி வாங்கி கொண்டிருக்காங்க, தொடர்ந்து அசிங்கப்பட்டு இருக்காங்க, தொடர்ந்து. இதுல இந்த படத்தை இவங்களே வாண்டா ரிலீஸ் பண்ணி மறுபடியும் உள்ளபடியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை காங்கிரஸ் இதோட முடிச்சு விடுறதுக்கு ஒரு சதி வேலையை பண்ணிவிட்டாங்க. ஆனால் மக்களே, இதுக்கப்புறமும் இதெல்லாம் பண்ணக்கப்புறமும் கொஞ்சம் கூட சூடு சொரணம் இல்லாம நாங்க இதே கூட்டத்தில் தான் இருப்போம் அப்படின்னு ஒரு முடிவை நீங்க எடுத்தீங்கன்னா செல்வ பெருந்தங்க வரைக்கும் அப்படிதான் இருப்பாரு. அதில் மாற்று ஒரு டிராமாட்டிக்கான, அதாவது எப்படின்னா டிராமாட்டிக்கான ஒரு சினிமாத்தனமா, ஓகேவா, எல்லாருக்கும் ஒரு தாட் இருக்குங்க. நம்ம ஏன் தோக்கிற கட்சிக்கு போடணும், நம்ம ஏன் தோக்க போற கட்சிக்கு போடணும், எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணி வரவே வராது, எப்படி இருந்தாலும் டிவிக்கு இந்த கூட்டணி வச்சாதான் வரும், அதெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. அது உங்க வேலை கிடையாது. அது ஒரு கட்சி சார்ந்து இருக்கிறவங்க யோசிக்கக்கூடிய விஷயம். அந்த கட்சினால அவங்களுக்கு ஒரு சுய லாபம் இருக்கு. அந்த கட்சி மாவட்ட செயலாளர் பாத்தீங்கன்னா, இல்ல அந்த கட்சி பகுதி செயலாளர் பாத்தீங்கன்னா அந்த தனிப்பட்ட குடும்பத்தை ஏதாவது செய்யறாங்க. நீங்க ஒரு கட்சி சார்ந்து இருக்கீங்க அப்படின்னா அப்படி யோசிக்கிறது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா காமன் பப்ளிக்கான நீங்க எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, யாரு இந்த தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுவா, எந்த தலைவனாலும் இந்த தமிழ்நாடு நல்லது பண்ண முடியும், யார்கிட்ட அடுத்த தலைமுறையை நம்ம கொடுக்கலாம், யாரு கஞ்சா கம்மியாகும், யாரு கொலை ரேப்பு பாலியல் வன்கொடுமை பெண்கள் மீதான குற்றம்னா எல்லாமே கம்மியாகும், யாரு சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கும், யாரு கலாச்சாரம் இருக்காது. இந்த மாதிரி நீங்க காமன் பப்ளிக்கா யோசிச்சு யார் நல்லா இருக்குமோ அவங்க நீங்க சூஸ் பண்ணுங்க. இவன் எப்பா எல்லாரும் திமுக தான்ப்பா போடுவாங்க, அதனால நம்ம அதுக்கே போடலாம்பான்னு தயவு செய்து ஒரு குருட்டு கணக்கை போடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கிற ஒரு டேட்டா பேஸே தனியா இருக்கு. எப்பா இவங்க அவங்க தான் போடுவாங்க, நம்ம ஓட்டை வேஸ்ட் பண்ண வேணாம், நம்ம ஜெயிக்கிற கட்சிக்கே போடலாம் நீங்க போட்டீங்கன்னா அதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தற்கொலை வேற எதுவுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்க வேண்டியது. இப்படி ஒரு கூட்டம் தெரியுது, இப்படியும் சில பேர் இருக்காங்க. தயவு செய்து உங்க மனநிலையை மாத்திக்கோ. அடுத்த லீடர்ஷிப் குவாலிட்டி யாருக்கிட்ட இருக்கு? காமனா பப்ளிக் ஒண்ணும் இல்லை, நான் சொல்றத பண்ணுங்க. நீங்க உங்க ஆபீஸ்ல, உங்க தெரிஞ்சவங்க, உங்க வீட்டுல, உங்க பக்கத்துல சும்மா பேசும்போது உங்களுக்கு தெரிய வருமே. அதே மாதிரி இந்த அரசு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்திருக்கு நீங்க அனலைஸ் பண்ணுங்க தனியா. ஏங்க 5 வருஷம் நம்ம ஆள போறவங்களுக்காக நம்ம ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க பொங்கலுக்கெல்லாம் ஒரு சாங் போடுறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, அதை நான் சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ரைட், ஓகே. அடுத்தபடியா தமிழர் திருநாள், தமிழர் பண்பாடு, இந்த விவசாயம் எல்லாமே இதுதான் இல்லையா? அது மெயினா பார்த்தீங்கன்னா ஊர் சைடு தான் ரொம்ப விசேஷமா கொண்டாடுவாங்க. நீங்க அவங்கள பத்திலாம் பேசுறதுக்கு உங்களாம் என்னங்க ஒரு தகுதி இருக்கு, அருகதை இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? தமிழரை பத்தியும் தமிழர் பண்பாடை பத்தியும் நீங்க பேசுறீங்களே. விவசாய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ரீசெண்டா அதெல்லாம் மறக்கக்கூடாதுங்க, ஞாபகப்படுத்தா நாங்க இங்க இருக்கிறோம். நெல்மணிகள்லாம் லட்சக்கணக்கான டன்ல சுடுகாடுல எடுத்துட்டு போய் வச்சிருந்தாங்க, ஒரு குடோன் கட்டி கொடுக்க வக்கு இல்லாம உங்களுக்கு. ஸோ அது அந்த இடத்துல நீங்க போய் பார்க்காம அங்க இருக்கு அந்த பயிர்களை இங்க வர வச்சு, நெல்மணியில இங்க வர வச்சு தடவி பார்க்குறாரு முதல்வர் அவரோட ஆபீஸ்ல. ஒரு தடவரத்துக்கு அதெல்லாம் உங்க வீட்டு நாயா, ஒரு நாய் வளர்க்குறீங்க ஒரு வீட்டில், ஒரு கருப்பு நாய், அந்த மாதிரி ஒரு நாயாங்க அது. நீங்க போய் பார்க்க வேண்டியதானங்க, அங்க நீங்க தானங்க போய் பார்க்கணும். ஒரு ரூம்ல தடவி பார்த்து என்னங்க கண்டுபிடிக்க போறீங்க? அதை தடவினா உங்களுக்கு என்னங்க தெரிய போகுது? எவ்வளவு ஒரு முட்டாளாக்குறீங்க நீங்க மக்களை.
கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் திருநாள் அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு ஊரையை மாற்றிக்கின்னு நல்லா வைப் பண்ணுறது கேட்டால் உட்காந்து வைப் வித் எம்கேஎஸ். நான் முதலே சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்து ஃபுல் வைப்பில் இருக்கார், யோயோ மோட்லேயே இருக்கார் எப்போவுமே. நம்ம டிபேட்லாம் பேசியிருக்கோங்க இன்னொரு சேனலில். இப்போ நிரூபணம் ஆயிடுச்சா? உட்காந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியாக இங்கே அதான் ஃபுல்லாக விளம்பரம், ஃபுல்லாக பாட்டு படம், ஓகேவா? இது மட்டும்தான் மைண்டே தவிர்த்து மக்களோட மக்களாக இறங்கி ஒன்றும் கிடையாதுங்க. அட்லீஸ்ட் போய் என்னைக்காவது ஒரு நாள் இந்த பக்கம் விவசாய நிலத்தை போய் பாடுறா அப்படின்னா இவனுக்கு எல்லாரையுமே நம்ம முதல்வர் காங்கிரீட் ரோடு போட்டு அதில் நடந்து போய் பார்க்குறாரு. யாராவது இங்கெல்லாம் எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமா? இல்லை இங்கெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோமா? கேட்டால் டெல்டா காரன்றாப்புல. அசிங்கமா இல்லை உங்களுக்குலாம்? வெக்கமா இல்லை? நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை உடனே நொட்டுவோன்னு சொன்னீங்கல்ல, இந்த மது போதையை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு சொன்னீங்கல்ல. மனைவி பிரிந்து சென்றதால் ஆத்திரமடைந்த கணவர் மது போதையில் அங்கதான் விஷயம். மது போதையில் மாமியார், சித்தி, சித்தப்பா அழிச்சு தள்ளிட்டான். அவங்க குடும்ப பிரச்சனை இருந்தாலும் கூட எங்க பிரச்சனை? நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை உடனே நொட்டுவோன்னு சொன்னீங்கல்ல, இந்த மது போதையை கண்ட்ரோல் பண்ணுவோன்னு சொன்னீங்கல்ல. போதை தலை விரித்து தமிழகம் எங்கும் ஒரு பெரிய பெரிய அபாயகரமான சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறது மக்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தமிழ்நாடு அரசியலையே உலுக்கிய அஜித்குமாரின் மரணம் எல்லாருக்குமே தெரியும். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்புவனத்தை சேர்ந்த காவலாளி அஜித்குமார் அவர் வந்து எப்படி சித்திரவதைப்பட்டு அது வந்து லாக்அப் டெத்லாம் கிடையாதுங்க, அது மர்டர். அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா இந்த அரசாங்கம் இந்த விஷயத்தையே மூடி மறைச்சிருப்பாங்கன்றதாங்க உண்மை. நாங்கள் சொன்னதையும் செஞ்சோம், சொல்லாதையும் செஞ்சோம். நீ எதையும் கிழிக்க வேணாம், நீ சொன்னதை புடுங்கினாலே போதும் எங்களுக்கு, சரியா? அதை சொல்லாத செஞ்ச கதை எங்களுக்கு தெரியும். நீ சொல்லாத என்ன செஞ்ச நான் சொல்லவா? ஊர் முழுக்க கஞ்சா, கற்பழிப்பு, கொலை இது எல்லாம் தான் நீ சொல்லாமல் செஞ்சது. தமிழ்நாடு முழுக்க கொசு வழங்கும் திட்டம், விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குணம் கட்டி கொடுக்காம பல லட்சம் பயிர்கள்லாம் அப்படியே வீணாக போனது, லா அண்ட் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா செத்து போனது, எந்த முதலீடும் வந்து வெளிநாட்டுக்கு வராமல் இத்தனை லட்சம் கோயில் வந்து பொய் சொன்னது, இதெல்லாம் நீங்கள் சொல்லாமல் செஞ்சது மக்களுக்காக. சொல்லி செஞ்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 60% தான். நிச்சயமா மக்களுக்கு தெரியணும், விழிப்புணர்வு வரணும். 2வது சிபிஐ விசாரணை திரு விஜய் அவர்கள் போயிட்டு வந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் வந்து நான் செய்திகளெல்லாம் பார்த்தேன். ரொம்ப எவ்வளோ வந்து ஒரு கீழ்த்தனமாக மட்டமாலாம் ஒரு செய்தியை நம்ம பரப்ப முடியுமோ அவ்வளோ மட்டமாக இருந்தது. அதாவது என்ன லெவலுக்கு அப்படின்னா, விஜய் கட்சியே இல்லைங்க, விஜய் ஒரு ஆளே இல்லைங்க, அவர் காணாமல் போயிட்டாருங்க, அவர் காணவே இல்லைங்க. ஜான் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. புசி ஆனந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் டிஆர் ஜெயிலில் இருக்காரு. அவ்வளோதாங்க, யாருமே இல்லைங்க. தாவேக்கான கட்சி இருந்துதா? அப்படியா? விஜய் ஒருத்தர் இருந்தாரா? அப்படின்ற மாதிரி அவ்வளோ வந்து ஒரு கேவலமாக ஒரு முழுமையாக ஒரு வன்மத்தை கக்கக்கூடிய விஷயத்தை வந்து நிச்சயமாக சில மீடியாக்கள்லாம் செஞ்சது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயலை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவரோட பேர் வந்து சிபிஐ அதை விசாரணை முடிஞ்ச உடனே ஷார்ட் ஷீட்டில் விஜய் அவர்களோட பேர் வந்து சேர்க்கப்பட்டுருச்சு, அவரை கைது பண்ண போகிறாங்க, ஜான் அவர்களை கைது பண்ண போகிறாங்க, தேர்தல்லையே அவருக்கு நிற்க போகிறது கிடையாது. அதாவது எந்த அளவுக்கு ஒரு வன்மம் சொல்கிறதான்னு தெரில, இல்லை ஒரு பயம் சொல்கிறதான்னு தெரில. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பேசக்கூடியவங்க கட்சிக்காரங்களாம் இருந்து பேசுங்க, தவறு கிடையாது. ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக பேசக்கூடியவங்க தாவேக்காவோட உண்மை நிலையை பற்றியும் பேசுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், ஒரு சிபிஐ விசாரணைக்கு முன்னாடி அந்த மலேசியா அந்த லான்ச்சுக்கு அப்புறமே அரசியல் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்றது உள்ளபடியே உண்மையான கருத்து, சரியா? அந்த மாதிரி கருத்துக்களை வந்து கரெக்டாக முன்வைங்க. கைது செய்யப்படுறாரு, எஃப்ஐஆரில் பேர் வந்துச்சு, அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, கட்சியே கலைக்க போகிறாங்க, கட்சியே கிடையாது, எலெக்ஷன் நிற்க போகிறதே கிடையாது அப்படின்றதெல்லாம் அது வந்து பயம்னு சொல்கிறதா, இல்லை ஒரு ஈன புத்தின்னு சொல்கிறதா, இல்லை ஒரு ஈன பிறவின்னு சொல்கிறதா, இந்த மாதிரி பேசுவாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. அது இட் இஸ் நாட் குட். வட மாநிலத்திலிருந்து எவ்வளோ லட்சமான பேர் இப்போ உள்ளே வராங்க, சரிங்களா, பொழைக்கிறதுக்காக. வந்தாலே வார வைக்கும் தமிழ்நாடு, இங்கே வந்தால் யார் வேணால் பொழைச்சிக்கலாம், அவ்வளோ ஒரு சேஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேட்டாக இருக்குது தமிழ்நாடு, அவ்வளோ ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் பெண்களுக்குன்னு இருந்த ஒரு தமிழ்நாடை மொத்த குடும்பத்தையும் சீரழிச்சிட்டானுங்க. அந்த நார்த் சைடுலேருந்து வேலை பார்க்கறது வந்த ஒரு குடும்பமே, குழந்தை, புருஷன், பொண்டாட்டி, ஒவ்வொருத்தவங்க போனால் ஒவ்வொரு இடத்துல இருக்குதுங்க. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு விஷயங்க சொல்லுங்க. ஒரு பக்கம் ஏன்னா அரசு காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அதில் ஒரு நிர்வாகி திமுக சேர்ந்தவர் வந்து நியூஸில் சொன்னாங்க, நம்ம கேட்டோம். இதெல்லாம் இங்கே நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ கொடுமையான விஷயம்.
ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு நம்ம இதை பேசுகிற சப்ஜெக்டில் இன்னைக்கு நியூஸ் தமிழ் 24/7 செய்தியாளரை ஒரு டிஎம்கே எம்எல்ஏ லைவா 50 பேர் கூட்டு வந்து அடின்னு அடிச்சு மண்டையை உடைச்சு கூட்டு போறான்னு பிரேக்கிங் போட்டுனே இருக்கிறாங்க. அப்படியே இன்னொரு சேனல், இன்னொரு பிரபலமான ஒரு சேனலுங்க, அந்த சேனல்ல ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆட்சி பெருமையை பேசிட்டு இருக்காரு. எவ்வளவு ஒரு கான்ட்ராஸ்ட், அதையும் இந்த வீடியோல போட சொல்றேன், எடுத்து வச்சிருக்கேன் என் போன்ல. ஒரு பக்கம் இது ஓடிட்டு இருக்கு, ஒரு செய்தியாளர் போனாரு குவாரியில வந்து எம்எல்ஏவோட குவாரியில வந்து அளவுக்கு மீறி வந்து அந்த கனிம வளத்தெல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லி செய்தி கேட்டு அங்கே படப்பிடிக்கிறதுக்காக போனாலும் அங்கே போல 5 கிலோ முன்னாடியே மறிச்சு 50 பேர் சேர்ந்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க, மண்டையை உடச்சு. அந்த ரிப்போர்ட்டர் கதறாரு, ஐயோ அம்மா ஐயோ உடுங்க கதறாரு. ஆடியோ கேட்கும் போது பதமதிக்குது, பாவம் என்னடா இது, வெறியா இருக்குது. ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு கோலத்தில் வெக்கமா இல்லை, 50 பேர் சேர்ந்து எம்எல்ஏ ஆதங்கப்பட்ட உடனே 50 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டாங்களாம், செய்தி வருது. அதுக்கப்புறம் மீட்கப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல, ஏன்னா ஏர்போர்ட் மூத்தி என்ன பார்க்க இங்கே போயிட்டோம், அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ண முடியல. ஒரு கொடுமையான விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அப்படியே இந்த பக்கம் ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு சேனல்ல அவர் ஆட்சி போல பேசிட்டு இருக்காரு. இங்க அவரோட எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேவலத்தை ஒரு செயலை, ஒரு அசிங்கம் முடிஞ்ச செயலை செஞ்சு வச்சிருக்காங்க. முதலமைச்சராக உக்காண்டிருக்க உங்க ஸ்டாலினுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல. இந்த தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற உங்க முதலமைச்சருக்கே சரி ஓகே, தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு தான் முதலமைச்சர், உங்க கட்சி தலைவர் அப்படி சொல்லுவோம், கட்சி தலைவராக இருக்கக்கூடியவருக்கு அரசியல் தெரியல. உங்க கட்சியில போது எவனுக்கு அரசியல் தெரியுமா? தெரியும், இந்த மாதிரி அரசியல் தெரியும். எப்படி மக்களிடந்து பணத்தை சுரண்டி தன் குடும்பத்தில் சேர்த்து கொள்ளலாம், எப்படி மக்களை முட்டாளாக்கலாம், எப்படி கவர்ச்சிகரமான சலுகைகளை கொண்டு வந்து சதுரங்க வேட்டை படம் போல மக்களை ஏமாற்றலாம், எப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறவன் எவனாவது நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் உள்ளே வரும்போது அவங்ககிட்ட கமிஷன் அதிகமாக பேசி சுரண்டி தன்னோட கல்லாவை நிரப்பிக்கொள்ளலாம். எப்படி வந்து பார்த்தீங்க, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த நெகட்டிவான எல்லா விஷயத்துக்கும் முன்னுதாரணமாக இருப்பது திமுகவை தான் இருக்க முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து வரும் கட்சியை, நாங்கள் தான் முதலமைச்சராக வரணும் அவங்க ஆசைப்படுறாங்க, அந்த கட்சியை நீங்கள் யாருங்க சொல்கிறதுக்கு? யாருங்க நீங்கள்? ஹூ ஆர் யூ? யாரு நீ? நான் கேட்குறேன், எம்எல்ஏவா மொதவா நீங்கள் என்ன அப்படியே அறுத்து எடுத்துட்டீங்களா? 4.5 வருஷம் 4.25 வருஷம் இங்கே குட்டிங்கி கிழிச்சிட்டீங்களா? அப்படியே மக்கள் உங்களை பாராட்டி தள்ளுறாங்களா? என்ன கிழிச்சிங்க நீங்கள்? என்ன கிழிச்சிங்க? ஒரு 4 நல்ல விஷயம் பண்ணீங்கன்னா 4000 கெட்ட விஷயம் பண்ணியிருக்கிறீங்க. 505 வாக்குறுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா 99% நிறைவேற்றிட்டோன்னு வந்து நிறைவேற்றியும் நம்ம முதலமைச்சர் வந்து 1.5 வருஷம் முன்னாடியே சொல்லிடுறாரு. 99 நிறைவேற்றி முடிச்சதுக்கப்புறம் எப்படிங்க திரும்பவும் அது 87, 86, 85 நம்ம பொய் சொன்னாரா முதல்வர் பொய் சொன்னாரா? அவர் வாயில சொன்னார். ஜியோ அமலுக்கு வந்த பிறகு தான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஜியோ பாஸ் பண்ண உடனே கன்ஃபார்ம் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும் இமீடியட்டாக. அதை செயல்பாட்டு கொண்டு வரல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளபடியே நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம், இது ஜியோ பாஸ் பண்ணி நடத்துகிறேன்னு கேள்வி கேட்கலாம். ஆனால் அந்த ஜியோ பாஸ் பண்ணலை அப்படின்னா நூற்றுக்கணக்கான இல்லை ஆயிரக்கணக்கான சுவாரஸ்யமான அறிவிப்புகளை மக்களுக்கு இந்த அரசு தெரிவித்தாலும் என்ன பயன்? அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலில் ஈஸி, ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றது பொலிட்டிக்கலில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். இதுதான் நிசப்தமான உண்மை. அப்புறம் ஏன் வந்து இந்த மீடியாலலாம் வந்து அறிவிச்சாங்கன்னு சொன்னாலே பிரேக்கிங்கில் போடுறாங்க. பிரேக்கிங், இவர் இதை அறிவிச்சார், அவர் அதை அறிவிச்சார். திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன பல்வேறு எக்ஸாம்பிளை சொல்லி திமுக ஆட்சியில் வந்து இதை அறிவிச்சிட்டாங்க. அடுத்து வந்து விவசாய கடன் ரத்து பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க. அடுத்தபடியாக மாணவர்களுக்கு இன்னொரு கடன் ரத்துன்னு சொல்லி இப்போ அறிவிச்சிருக்காங்க. ஏதோ நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே ஏன் நியூஸ் சேனல் இப்படி பிரேக்கிங்காக போடுறாங்க? டிஆர்பி. இந்த டிஆர்பின்றது முக்கியம். நீங்கள் சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இது அறிவிச்சிருக்காங்க ஆனால் ஜியோ பாஸ் பண்ணலன்னு போட்டால் அதை நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம், யாருமே பார்க்க மாட்டோம். அந்த டிஆர்பி காரணமாக தான் பிரேக்கிங் அறிவிச்சிட்டாங்கன்றது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன். அது எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் நல்லா புரிஞ்சுக்கணும். ஜியோ போட்டு பாஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் ஆனால் தான் அதை நம்ம மக்கள்கிட்ட வந்து சேருமே தவிர்த்து அறிவிப்பு எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. சோஷியல் மீடியாலையும் சேட்டலைட் சேனல்லையும் அது வந்து டிஆர்பிக்காக மட்டும்தான் வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி அட்டென்ஷன் சீக்கிங். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அட்டென்ஷன் சீக்கிங், மக்களோட பார்வை அட்டென்ஷன் சீக்கிங், ஓகேப்பா அப்படின்றதுக்காக மட்டும்தான் அந்த மாதிரி பிரேக்கிங் அப்படின்னு போடுறாங்க, வெறும் அறிவிப்பை.
திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு என்ன ஒரு அச்சமாக இருக்கிறது அப்படின்னா, இந்த நியூஸை 1 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒவ்வொரு ஆடியோ வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அந்த சேனல்ஸ். செய்தியாளர் முதற்கொண்டு எல்லா சேட்டலைட் சேனலும் ஒன்றா சேர்ந்து இதை ஒரு ப்ரொபகண்டாவாக எடுத்து கண்டிப்பாக இந்த விஷயத்துக்கு வந்து நிற்கணும். இது விளையாட்டான விஷயம் கிடையாது, இது ஒரு சேனல் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, ஒரு நிருபர் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இன்னைக்கு அவங்களுக்கு நாளைக்கு இன்னொரு சேனல் ஒரு செய்தியாளருக்கு ஒரு செய்தியாளர் மேலே கையை வச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் எல்லா சேனலுமே அதுதான் பிரேக்கிங் போனோம். நியூஸ் போடுற மேலே நம்ம கையை வச்சோம் அப்படின்னா எல்லா சேனல்லையுமே நீ வந்துடுவேன் அப்படின்ற அவன் பயப்படுவான். அப்போ தான் நியூஸ் சேகரிக்க போகிற ஒரு ரிப்போர்ட்டர் கேமராமேனுக்கு ஒரு தைரியம் இருக்கும் மேலே கையை வச்சா. ஏன்னா அவனும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடுறதையும் இல்லை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு சினிமா ஷூட்டிங்கோ ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கோ போலங்க, மக்கள் முன்னாடி பல்வேறு குற்றங்களை எடுத்துரைக்கிற ஒரு விஷயத்த ஒரு செயல்பாடு சமூகத்துக்காக பண்ணுறதுக்காக போகிறாங்க. இந்த நேரத்தில் நம்ம டிஆர்பி அந்த சேனல் இந்த சேனல் எத்திக்ஸு லாஜிக்கு எதுங்க எத்திக்ஸு? ஒரு செய்தியாளர் அவ்வளோதான். அவர் யார்? ஒரு ரிப்போர்ட்டர். அவர் எந்த சேனலில் வேணா இருக்கட்டும், ஒரு ரிப்போர்ட்டர் மேலே கை வச்சிட்டாண்டா போடுறா மொத்த சேனலுமே அந்த எம்எல்ஏ கைதாகிற வரைக்கும் எம்எல்ஏ போல தூக்குற வரைக்கும் எல்லா சேனலையும் தானே ப்ரோபகண்டா போடுறா பிரேக்கிங்க. ஒரு அழுத்தத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த 1 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏ மாற்றப்படுவார், கைது செய்யப்படுவார்ல மாற்றுக்கிறது கிடையாது. இதில் கூட விட்டுருமேன்னா அந்த செய்தியால் தானே சாப்பிட்டும் விடு. அவன் டிஆர்பிக்காக போனான், நம்ம ஏன் அவனுக்கு உதவணும்? சும்மா கீழே மட்டும் ஒரு சின்ன லைனாக போடு, 10 போனால் ஒரு நியூஸ் போடு. எப்படிங்க சொல்லுங்கள்? அதாவது ரீசெண்டாக அந்த 3வது வருஷம் தொடக்க விழா நடந்தது தாவேகாவுக்கு. அதில் ஒரு தலைவராக நம்ம வேல்முருகன் பாடகர் வேல்முருகன் கலந்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடினார். அந்த கலையை வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் வகையில், அந்த கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு மரியாதை செலுத்தும் வகையில் அவர் விஜய் அவர்கள் போயிட்டு ஒரு சின்ன ஒரு டான்ஸ் ஸ்டெப் வந்து போடுறாரு. உடனே அது எவ்வளோ பெரிய ஒரு பேச போடுறாரு. ஒரிஜினல் டான்ஸ் விஜய்க்கு இதுதானா? இது உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தலைவர் இப்படி ஆடலாமா? எனக்கு புரியலைங்க. அதாவது சில விமர்சனம் நம்ம ஏற்றுக்கலாம், ஓகேங்க, ஃபேக்ட்னா ஃபேக்ட் தான். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடக்கூடாது. அதாவது சூழ்நிலையை நம்ம பார்க்கணும். அங்கே அதை அவர் எப்படி பார்த்துருக்காருன்னா ஒரு கலை ஒரு கூத்தாடி அவர்கள், இவரும் ஒரு கூத்தாடி, அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது, ஓகேவா? ஸோ ஒரு நடிகர் ஒரு தலைவராக இப்போ இருக்காரு, அந்த கலைக்கு அவர் நம்மளுக்காக வந்திருக்காங்க, அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு நடனம் பாடுறாரு. அதை ஒரு நரேட்டிவாக ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து பல பேர் விமர்சிக்கிறதுலாம் வந்து அது இது என்ன? இதனால் இப்போ நீ இதெல்லாம் பேசி இதனால் ஓட்டு கம்மியாக போதா? எனக்கு புரியல. இதெல்லாம் பேசி இதனால் வந்து ஆமாம்ல, இப்போ நீங்கள் பேசுகிறத கேட்டு யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அதை கேட்டு ஆமாம் கரெக்டுப்பா சொல்கிறது, இதனால் வந்து பார்த்தா நம்ம ஓட்டு போடக்கூடாது. திரு விஜய் அவர்கள் வந்து வேல்முருகனை ஒரு கூத்தாடி அவருக்காக நீங்கள் போய் ஒரு 2 ஸ்டெப் அப்படி போட்டனால இவர் இந்த நாட்டை சரியாக வழிநடத்த மாட்டாரு. இப்போ வந்து பயங்கரமாக பேசி மூச்சு பிடிக்க பேசி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்காக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வீர வசனங்களை பேசி பல தலைவர்களை முன்னெடுத்து பல விஷயங்களை வந்து முன்னெடுத்து அப்படியே விறுவிற்க அப்படி தட்டி இப்படி தட்டி அப்படி பூச்சி இப்படி பூச்சி அப்படி பூச்சி பேசினா நீங்கள் நல்லது பண்ணிடுவீங்கன்னு அர்த்தமா? இது சொல்லுங்கள், பொதுவாக கேட்குறேன். இது ஒரு சென்சிட்டிவான மேட்ருங்க, இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், 5,000 கிடையாதுங்க, 50,000 கொடுத்தாலும் வாங்கிக்கோங்க, 1 லட்சம் கொடுத்தாலும் சந்தோஷமாக வாங்கிக்க வேண்டும். ஆனால் இது உரிமை தொகை அல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் பேமெண்ட் அல்ல, இது கோடை காலத்துக்காக அவர் கொடுக்குற காசு அல்ல, இது இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடிகளுக்கு மேலே பணத்தை அள்ளி கொண்டு போய் சேர்க்கறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்கான விஷயங்களை வந்து நம்ம அழகா பட்டியலிட்டு ஒவ்வொரு வீடியோலும் பேசியிருக்கோம். ஒவ்வொரு மினிஸ்டர்ஸ் மேலேயும் எவ்வளவு ஊழல்னு பேசியிருக்கோம். நேரு என்ற ஒரு மினிஸ்டர் மேல மட்டுமே 3 ஊழல் குற்றச்சாட்டுகள், அதுவே 2000 கோடிகளுக்கு மேல. அதுபோல பல மினிஸ்டர் மேல தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பல ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஈடியில எவ்வளவு கேஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஒரே ஒரு டாஸ்மாக் விவகாரத்தில் எத்தனை 1000 கோடி ஊழல் நம்மளுக்கு தெரியும். செந்தில் பாலாஜி மேல ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் விஷயத்தில் எவ்வளவு கோடி ஊழல் நம்மளுக்கு தெரியும். இது எல்லாத்தையுமே திரும்ப ரிப்பீட்டு அப்படின்னு ஆக்குறதுக்காக இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். எவ்வளவோ பெண்மணிகள் உண்மையாக சொல்றாங்க, எல்லாமே ஓகே தாங்க, 2000 கொடுக்கட்டும், 5000 கொடுக்கட்டும், 10,000 கொடுக்கட்டும், ஆனா இதெல்லாம் என்னங்க பிரயோஜனம்? இதை வச்சு அந்த முதல்வர் அவர்கள் பேசும்போது நான் கேட்குறேன்,
உங்களுக்கு அவ்வளோ செலவு இருக்கலாம், பத்திரமா வச்சுக்கோங்க, செலவு பண்ணிடாதீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க, நீங்கள் வந்து நகையை மூட்டி என்னென்னமோ பேசுகிறாப்லங்க அவரு. அது எப்படிங்க இது எல்லாத்தையுமே இந்த காசில் பண்ண முடியும்? 5000 என்பது உண்மையாகவே ஒரு தட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொகை. ஆனால் ஐயா முதல்வர்கள் சொல்வது போல இது எல்லாத்தையுமே பண்ண முடியாதுங்க. அது வந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தாது. ஒரு 5000 ரூபாய் ஒரு பெண்ணின் ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க மக்களை ஏமாத்துறீங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை வந்து உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும்.